ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் ஆவணி மாதம் 8ஆம் தேதி 24/8/2024 ஆகஸ்ட் மாதம் இன்று சனிக்கிழமை. இன்றைய நல்லான்னு பார்த்தோன்னா காலை 7:40 8:40 வரை, மாலை 4:40 5:40 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:40 11:40 வரை, மாலை 9:10 10:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணிலிருந்து 10:30 வரை, குளிகை காலை 6 மணிலிருந்து 7:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை. இன்றைய சூலம் கிழக்கு திசை, பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் காலை 6:04 இன்றைய திதி இன்று பிற்பகல் 1:25 வரை, பஞ்சமி இன்று சஷ்டி. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:30 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:03 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 2:36 வரை கௌரவம், பின்பு பிற்பகல் 1:25 வரை தைத்திரம், பின்பு கரசை. இன்றைய சந்திராசிரமம் அதிகாலை 1:35 வரை பூரம், பின்பு உத்திரம். உத்திரம் வச்ச காலங்களில் சந்திராசிரமம் கொஞ்சம் உங்களுடைய பேச்சுக்களில் செயல்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு. உங்களுக்கு பார்த்துங்க. இன்றைய ராசி பலனில் முதல் ராசியாகிய மேஷ ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எதிர்பாராத திடீர் பயணங்கள் ஏற்படலாம். அந்த பயணங்கள் மூலம் கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் பயணத்தை கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய பணிகள் மற்றும் உங்களுடைய தொழில், உங்களுடைய வியாபாரம் இதெல்லாமே கொஞ்சம் ஏற்றம் இறக்கத்தோடு இருக்க போகுது. ஒரே நிலையாக இருக்காது, கொஞ்சம் ஏற்றம் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. புதிய முயற்சியை பற்றி கொஞ்சம் யோசனை இருக்கும். அந்த புதிய முயற்சியை பற்றி புதிய இடம் வாங்குவது, இல்லை சேவிங் ஆரம்பிக்கிறது, இல்லை ஒரு தொழிலில் அதிக முதலீடு பண்ணுவது, புதுசாக ஒரு தொழிலை ஆரம்பிப்பது, பல சில விஷயங்கள் பற்றிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடிய, அதை பற்றி யோசிக்கக்கூடிய நிலை ஏற்பட போகுது. ஆனால் கொஞ்சம் அதை பற்றி யோசித்து முடிவெடுங்க. கொஞ்சம் உங்களுடைய நெருக்கமானவர்கிட்ட கொஞ்சம் பொறுமையாகவும் அமைதியாக இருந்தாலும் உங்களுக்கு. உங்களுடைய செலவுகள்லாம் கொஞ்சம் உங்களை கட்டுக்குள்ளே வைத்துக்கொள்ளுங்கள். இந்த செலவு தேவையான யோசித்து செலவு செய்வது நல்லது உங்களுக்கு. அதேமாதிரி கொடுத்த வாக்குறுதி, ஏதாவது பிஸ்னஸ் சார்ந்து கரெக்டாக வாக்குறுதி கொடுத்தா அந்த வாக்குறுதி நிறைவேற்றக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு. வியாபாரத்தில் அடுத்த கட்ட என்ன செய்யலாம்னு சில யோசனை கேட்டால் அந்த யோசனைக்கு ஏற்ற ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. மற்றதில் எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் வெற்றியும் நிறைந்த நாளாகவே அமைகிறது. ரிஷபராசி என்பது பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய வெளியூர் பயணங்களால், அதாவது தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்த வெளியூர் பயணத்தை நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்க போகுது. அதனால் அந்த வெளியூர் பயணத்தை கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள். அதனால் வியாபாரம் சார்ந்து உங்களுடைய புது ஆர்டர் கிடைக்கிறது, உங்களுடைய அதிக பொருட்களை ஏற்றுமதி சில வாய்ப்புகள்லாம் பிரகாசமாகுது. பார்த்துங்க. தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். இந்த செலவு தேவையான யோசித்து செலவு பண்ணுங்கள். அதனால் தேவையற்ற செலவுகளை குறைத்து கொண்டு அந்த செலவுகளை கொஞ்சம் சேமிப்பாக மாற்றுவதற்கான முயற்சி கொஞ்சம் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய செயல்பாடு எல்லாமே கொஞ்சம் சுதந்திரத்தன்மையாக செயல்படக்கூடிய நாளாக போகுது. இது வரைக்கும் மற்றவங்களுடைய பேச்சு கேட்டு மற்றவங்களுடைய தலையீடு இருக்கும். ஆனால் இன்னிலேருந்து பார்த்தா நீங்கள் செய்கின்ற ஒரு செயலும் சுதந்திரமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவாக நீங்கள் எடுக்கக்கூடிய செயலாக இருக்க போகுது உங்களுக்கு. அதனால் ஒரு விஷயங்கள் ரொம்ப ஃப்ரீயாக நீங்கள் யோசிச்சு எடுக்க போகிறீங்க. அதனால் உங்களுடைய சிந்தனைகள்லாம் கொஞ்சம் மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் கூட இருக்கக்கூடிய சில கருத்துக்களை கேட்டாலும் அதையும் கருத்தில் கொண்டு நீங்கள் சொந்தமாக முடிவு எடுக்க போகிறீங்க. கொஞ்சம் வித்தியாசமான கற்பனைகள்லாம் போகக்கூடிய நாளாக இருக்கிறதால கொஞ்சம் தூக்கமின்மை குறையக்கூடிய நாளாக இருக்குது. கொஞ்சம் பார்த்து ஓய்வுக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க உங்களுக்கு. குழந்தைங்களால் சிறு மன சிந்தனைகள், மன வருத்தங்கள் ஏற்படும். அதெல்லாம் தானாக நீங்கக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு. மற்றபடி எல்லா விஷயத்திலும் ஒரு நல்ல ஒரு உயர்நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவே உங்களுக்கு அமைகிறது. அடுத்து மிதுன ராசி அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு பொது இடத்தில், ஒரு பொது சபையெல்லாம் உங்களுக்கு பணியெலாம் கிடைக்கிறதுக்கான சில பொறுப்புகளை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு பிரகாசமாகுது. அப்படி பணிகளை உங்களுக்கு கொடுக்கின்ற போது மற்ற அன்பர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் பிரகாசமாக உங்களுக்கு. வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாப்பும் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு நாளாகுது உங்களுக்கு. இதுலேயும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிறதால உங்களுடைய அந்த சுறுசுறுப்பு வேலையில் மற்றெல்லாம் அவங்க மேலே ஒரு
பாசமும் ஒரு நம்பிக்கையும் வைக்கக்கூடிய நாள் உங்களுக்கு. உங்களுடைய குடும்பத்தில் வருகின்ற மருமகன் வழியில் இருந்த சில மனக்கசப்புக்கள்லாம் நீங்கி ஒரு ஒற்றுமையையும் ஒரு அந்யோன்யம் ஏற்படக்கூடிய நாளாக உங்களுக்கு வருது. உங்களுக்கு உங்களுடைய தந்தை வழியில் இருந்த அந்த மனசாமலாம் நீங்கி அதன் மூலம் ஒரு தந்தை உறவுகளும் உங்களை மீண்டும் வரக்கூடிய நாளாக இருக்குது. உங்களுக்கு செலவுகள்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. அந்த செலவுகளை கொஞ்சம் குறைத்து கொண்டு சேமிப்பாக மாற்றுவது உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு அதே மாதிரி கொஞ்சம் மனதுக்கும் மற்றவர்களுக்கும் நல்லா ஒரு பெருமைப்படக்கூடிய பெருமையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. கடகராசின்னு பார்த்தா உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு கல்வி சார்ந்த முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போது. உங்களுக்கு கொள்கை பிடிப்பில் கொஞ்சம் இதை செய்யணும், இதை முடிக்கணும், இதை செஞ்சணும்னு ஒரு கொள்கை பிடிப்பெலாம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகரிக்கும் நாளாகுது. உங்களுக்கு ஆன்மீகத்தில் இருந்து வந்த சில குழப்பங்கள்லாம் விலகி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க போகிறீங்க நீங்கள். அதே சமயத்தில் உங்களுக்கு சில மாற்றமான சில எண்ணங்கள், வீடுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. உங்களுக்கு என்ன முயற்சி பண்ணால் அந்த முயற்சிக்கேற்ற வாய்ப்பு கிடைக்கும். முயற்சிக்கேற்ற வாய்ப்பு, உழைப்புக்கேற்ற ஊதியம் சொல்லக்கூடிய விஷயம் கிடைக்கப்போது. உங்களுக்கு 8ல் சனி பகவான் இருக்கார். கொஞ்சம் ஒரு விஷயம் கொஞ்சம் பார்த்து கவனமாக செய்யுங்க. யாருக்கும் ஜாமீன் கேட்டு போகிறதெல்லாம் வேண்டாம். உங்கள் வேலையை அடுத்தவங்கிட்ட நம்பி ஒப்படைக்காதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் இருந்து முடிச்சுட்டு வாங்க நீங்கள், ஓகேங்களா. உடனே பிறந்தனா கொஞ்சம் உங்களுக்கு உதவியாக இருக்க நாள் இருக்குது. புத்தத்தில் இன்று கொஞ்சம் ஒரு அமைதியான ஒரு அருமையான நாளாகவே உங்களுக்கு அமைகிறது. சிம்மராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய உயர் அதிகாரி உங்களுக்கு சாதமாக இருக்க போகிறாங்க. உங்களுடைய உயர் சாதமாக இருந்தால் சில பணியை நீங்கள் ஃப்ரீயாக முடிக்க போகிறீங்க. நீங்கள் நண்பர்களும் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகளை செய்ய போகிறாங்க. அதனால் உங்களுடைய பணியிடத்தில் எந்த விதமான தடையும் எந்த மன கஷ்டம் எல்லாரும் பணி செய்ய போகிறீங்க. வெளி வட்டாரத்தை கொஞ்சம் புது புது அனுபவங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய நாளாக தானே. கொஞ்சம் வெளி வட்டாரத்தை கொஞ்சம் பேசுவதும் பழகுவதும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. புதிய அறிமுகம் ஏற்பட போது கொஞ்சம் பார்த்து பழகுங்க. புதிய முயற்சிகளில் உங்கள் கூட இருக்கலாம் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணால் நல்ல ஒரு மாற்றமான ஒரு அருமையான சூழ்நிலை நீங்கள் அமைப்புறீங்க. வெளியூர் பயணம்லாம் கொஞ்சம் போங்க. நீங்கள் என்ன எதிர்பார்த்து போனால் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாகுது. 7 சனி பகவான் இருக்கார். தேவைப்பட்ட விரைகளும் வச்சுவார். கொஞ்சம் பிளான் பண்ணி யோசித்து செய்வது நல்லது. எல்லாத்து விஷயங்களும் ஒரு நன்மையை முன்னேற்றம் இருந்தால் தான் உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகள் இருக்க போகிறீங்க. திருமணம், கல்வி, வேலைவாய்ப்பு, உங்களுடைய பிஸ்னஸில் ஒரு முதலீடு செய்வது, உங்களுடைய பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது, வீடு மனை வாங்குவது போல் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் நல்ல ஒரு முடிவெடுக்கக்கூடிய எதிர்காலத்தில் சிந்திக்கக்கூடிய நாளாக இருக்கும்போது உங்களுக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் பதற்றம் இல்லாமல் அமைதியாக பொறுமையாக செயல்பட்டாலே உங்களுக்கு பாதி வெற்றி நிச்சயம். நீண்ட நாளாக முடியாமல் தடைப்பட்ட சில பணிகள்லாம் எனக்கு முடியக்கூடிய முடிவுக்கு வரக்கூடிய நாளாகுது. உங்களுக்கு உடன் இருக்கவங்களாம் யார் எப்படி பண்ண கொஞ்சம் புரிந்து கொண்டு அது மாதிரி பேசுங்க, பழகுங்க. பழைய நினைவுகள்லாம் கொஞ்சம் வந்து மனசுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும்போது உங்களுக்கு சில இழுபறியாக வந்த சில பணிகள்லாம் நின்று போய் சில நீங்கள் நினச்சி நின்ற பணிகள்லாம் மீண்டும் துவங்குவதற்கான வாய்ப்பு இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் தற்பெருமை பேசி நிறுத்திக்கொள்ளுங்கள். நான் தான் என்னால் முடியும், நான் தான் செய்ய முடியும்னு கொஞ்சம் தற்பெருமை பேசுவதை கொஞ்சம் தவிர்ப்பது, விட்டு விடுவது நல்லது உங்களுக்கு. மற்றபடி கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக செயல்படக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. அடுத்த துலாம் ராசின்னு பார்த்தா உங்களுக்கு இன்றைக்கு உங்களுக்கு என்ன பண வரவு தேவையோ அந்த பணத்துக்கேற்ற தேவைக்கேற்ற வரவு இருக்க போகுது, ஓகேங்களா. ஆனால் கொஞ்சம் செலவை கொஞ்சம் கண்ட்ரோல் எடுத்துக்கொள்ளுங்களோ. வருகின்ற பண தேவைக்கு போக மீதியை கொஞ்சம் சேமிப்பாக மாற்றுங்க. உங்களுடைய தந்தை வேலை இருந்த மனக்கசப்பெல்லாம் நீங்கி கொஞ்சம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்க போகிறாங்க. உங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் கொஞ்சம் திருப்தி இல்லாத மனநிலை ஏற்படும். எவ்வளோ வந்தாலும் மனசுக்கு வந்து ஒரு திருப்தி இல்லாத தான் ஏற்பட போதுன்ற எண்ணம் உங்களுக்கு இன்றைக்கி வரப்போகிறதே கிடையாது. உங்களுக்கு சுபகாரியம் சம்மந்தமாக திருமணம், சீமந்தம், மஞ்சள் நிகழ்வு இதாக பேசினா அதெல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காரிய சித்தி அடையக்கூடிய நாளாக இன்று இருக்கிறது. உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளை கருத்துக்கெல்லாம் கொஞ்சம் கேட்டு செய்யுங்க. ஆனால் சில கருத்து வேறுபாடு வரலாம். அதனால் கொஞ்சம் குழந்தையின் மத்தியில் அவளுடைய கருத்துக்களையும் கலந்து பேசி முடிவெடுப்பது நல்லது. கணவன் மனைவிடையே கொஞ்சம் சிறந்த மன வேறுபாடுகள், கருத்து வேறுபாடெல்லாம் கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் நெருக்கம் அதிக நாளாக அமைதவங்களுக்கு. மற்றபடி அனைத்து விஷயங்களும் கொஞ்சம் போட்டியை சந்தித்து போட்டியை வென்றெடுக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசியை பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு போட்டித் தேர்வு தொடர்பாக ஆலோசனை கிடைக்க போகுது. போட்டித் தேர்வுக்கு போகிறவங்களுக்காக கொஞ்சம் ஆலோசனை கிடைக்க போகுது. போயிட்டு வாங்க. தாய்மாமன் வழியெல்லாம் கொஞ்சம் இருந்த மனவசம்லாம் குறைக்க போகுது. உங்களுக்கு
வெளியூர் பயணங்களால் என்ன எதிர்பார்த்தோ அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறப்பதனால் வெளியூர் பயணங்களை போய் வருவது சிறப்பு. தொழிலில் இருந்து வந்த சில சிக்கல்கள், தடைகள், சில விஷயங்கள்லாம் நீங்கள் நல்லா ஒரு ஆர்டர் கிடைக்கும் போது உங்களுக்கு பொருள் ஏற்றுமதி ஆகும் போது நல்லா உற்பத்தி அதிகரிக்கும் போது எந்த விதமான உற்பத்தி தொடர்பான விற்பனை தொடர்பான எந்த விதமான தடையும் இல்லாமல் அருமையான நாள் உங்களுக்கு. விலை உயர்ந்த கொஞ்சம் பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய நாளாகிறதுல கொஞ்சம் கவனத்தோடு வாங்குங்க. நீங்கள் சமூக பணிகளில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் ஒரு புதிய அனுபவத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக அமைப்பவங்களுக்கு இன்று நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்தாலும் நல்ல அனுகூலமாக வெற்றி கிடைக்கிற ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது உங்களுக்கு. அடுத்து தனுசு ராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களோட கல்வியில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புங்க. உங்களுக்கு எந்த கல்வி படித்தா கொஞ்சம் அதில் ஒரு முன்னேற்றத்து நிலைக்கு நீங்கள் போகக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக உங்களுக்கு. உடைய உறவின் வழியில் கொஞ்சம் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்பட போது ஒரு பூர்வீக சொத்துக்களில் விற்பனை இருந்து வந்த சில தடைகள் தாமதம் நீங்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு இந்த கல்வி பணியில் கொஞ்சம் ஒரு சாதன சூழ்நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு. மனதில் நிறைந்த எண்ணங்களை என்ன நினச்சிகளோ மனசில் அதை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு. உங்களுடைய குணநலனில் கொஞ்சம் மாற்றத்தை ஏற்பட போது அது நல்ல மாற்றமாக இருந்தால் சிறப்பு உங்களுக்கு. மற்றபடி ஒரு விஷயத்தை கொஞ்சம் நம்பிக்கை வைத்து செய்ய வேண்டிய நாள். முடியாமல் போகாதீங்க, நம்பிக்கை வச்சு முடியும் செஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு முடியக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. மகர ராசி அன்புக்கு பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாகக்கூடிய நாள். உங்கள் உடல்நிலை சரியில்லாமல் இந்த மருத்துவ சிகிச்சை உள்ளவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உடல்நிலை சீராகக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுக்கு. சக ஊழியரிடம் ஏற்பட்ட சில பிரச்சனைகள்லாம் நீங்கக்கூடிய ஒரு சுமூகமான சூழல் நிலவக்கூடிய இடமாக பணியிடம் மாறப்போகுது உங்களுக்கு. உடைய வாகனத்தால் கொஞ்சம் பயண ஆதாயம் வெளியூர் ஏதாவது பயணிப்பு அந்த பயணத்துக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை நீங்கள் பெற போகிறீங்க. நீங்கள் உடைய உறவின் வழியில் கொஞ்சம் அனுசரித்து போனாலே சிறப்பு உங்களுக்கு. இந்த மூலிகை சார்ந்த சில பணியில் உள்ளவங்களாம் கொள்ள ஆதாயம் அடையக்கூடிய நாள் என்று உங்களுக்கு. இறைப்பணியில் கொஞ்சம் அலைச்சல்லாம் இருக்க போது கல்வியில் ஒரு விதமான ஒரு ஆர்வம் இன்னமும் மந்தத்தன்மை இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறதால கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது உங்களுக்கு. எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் பகைகளை விலக்கி அருமையான பலகைகளில் விலகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. கும்பராசி பார்த்தா உங்களுக்கு மனதில் இருந்த கொஞ்சம் கவலைகள்லாம் நீங்க போது உங்களுக்கு. கவலைகள் நீங்கி ஒரு புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக இன்று இருக்குது. இந்த செல்வ சேர்க்கை தொடர்பான சில சிந்தனைகள்லாம் கைகூட போகுது. ஒன்று சனி பகவான் இருக்கிறதுனால சனி காலத்தை வாங்கக்கூடிய அசையா சொத்துக்கள் காலத்துக்கு நிலைத்து நிற்கிறதுனால இந்த அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்பட்டால் அதுக்கு வாய்ப்பு கிடைச்சா பயன்படுத்தி கொள்ளுங்க. நீங்கள் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் சிந்தனையில் கொஞ்சம் இருந்த சில குழப்பங்கள்லாம் மாறக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு. மறதி தொடர்பாக சில பிரச்சனைலாம் குறைந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக போகிறீங்க. நீங்கள் மகிழ்ச்சியான சில சூழ்நிலை ஏற்பட போது உங்களுக்கு முடியாமல் சில பாகப்பிரணி பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வர நாளாக என்று இருக்க போகுது உங்களுக்கு. உறவினர் மத்தியில் நண்பர்கள் மத்தியில் கொஞ்சம் பாசத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பாசம் நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. மீனராசின்னு பார்த்தா அந்த மீனத்துக்கு கொஞ்சம் வரவை மேம்படுத்தும் தொடர்பான சில சிந்தனைகளை அதிகரிக்க போது உங்களுக்கு 12 சனி பகவான் ஒரே சனி 7 சனி ஆரம்பமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக நல்லது உங்களுக்கு. நண்பர்களுடன் சில சில விவாதங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கள் போது குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. ஆனால் கவலைப்படாதீங்க. எந்த விஷயமாக இருந்தால் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. பொருளாதாரத்தை நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது. அதே சமயத்தில் உங்களுடைய பேச்சுக்களில் உங்களோட அனுபவத்தை மற்றவங்க தெரிந்து கொள்ள அளவு உங்களுடைய பேச்சு முதிர்ச்சியும் பேச்சு அனுபவம் உங்களுக்கு ஒத்துக்கொடும் போது மற்றபடி ஒரு சுகமான நாள் உங்களுக்கு. கவனமாக உங்களுடைய பணியை நீங்கள் செய்யுங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்கி உங்கள் பணி மேற்கொள்ள வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.